Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா இப்போது ரீசெண்டாக லான்ச் ஆன ஐஃபோன் 14க்கு அப்புறம் எல்லோரும் அந்த டைனாமிக் ஐலேண்ட் ஃபியூச்சர் பற்றி தான் பேசுகிறாங்க. இப்போ இந்த டைனாமிக் ஐலேண்ட் ஃபியூச்சர் எப்படி நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனில் யூஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு ஆப் ஏற்றுற மாதிரி இருக்கும். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஆப் ஏற்றிக்குங்க. இந்த ஆப் நேம் வந்து டைனாமிக் ஐலேண்ட். இந்த ஆப் ஏற்றிட்டு அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோன்னே கீழே நெக்ஸ்ட் இருக்கா அதை கிளிக் பண்ணுங்கள். அப்புறமா செலக்ட் ஆப்புன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஃபியூச்சர் வந்து எந்த ஆப்ஸ்லலாம் யூஸ் பண்ணணுன்ட்டு கேட்குறாங்க. அந்த ஆப்பில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு தேவையான ஆப்பில் நான் செலக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ பேக் வந்து நோட்டிஃபிகேஷன் ஆக்சஸ் கேட்குறாங்க, அதை அலோவ் கொடுங்க, அந்த பர்மிஷன். நெக்ஸ்ட்டு ட்ரா ஆன் ஸ்க்ரீன் இருக்குது, அந்த பர்மிஷன் அலோவ் கொடுங்க. பாப்அப் வர்றதுக்காக இந்த பர்மிஷன் இது. நெக்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் உள்ளே போய்ட்டு நெக்ஸ்ட்டு அதுக்குள்ளே வந்து நோட்டிஃபிகேஷன் ஒன்று இருக்கா அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பேட்ரி செலக்ட் பண்ணுங்கள். ஃபோன் இஸ் சார்ஜிங்னு இருக்கா இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பாப்அப் செட்டிங் இருக்கா அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் டைமென்ஷன் இருக்கா அதை நீங்கள் அதுக்குள்ளே வந்து நீங்கள் இந்த சைஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக டிஃபால்ட்டாகவே எனக்கு கரெக்டாக இருக்குது சைஸு, அதை அப்படியே விட்டுடுறேன். இந்த அலோவ் டு பாப்அப் இருக்கா இதுவும் எனேபிள் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நீங்கள் செகண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் உங்களுக்கு அதில் ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு பேக் வாங்க. பேக் வந்து when touching outside இருக்கா இங்கே கீழே இது எனேபிள் பண்ணிவிடுங்க. இது எதுக்குன்னா பாப்அப் வரும்போது எங்கேயாச்சும் கிளிக் பண்ணால் இந்த பாப்அப் டிசேபிள் ஆகிடும். இப்போ நான் ஒரு சாங் ப்ளே பண்ணி அதில் செக் பண்ணுறேன் மேலே பாப்அப் வருதான்னு. வந்துச்சு, நான் இதிலே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நான் எங்கேயாச்சும் டேப் பண்ணால் போதும் அது க்ளோஸ் ஆகுது. நான் இன்னொரு மெசேஜ் கூட அனுப்பிச்சு பார்க்குறேன், மெசேஜ் அனுப்பிச்சா கூட இங்கே வருது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலுக்கு ஏதாச்சும் வீடியோ சக்ஸஸ் பண்ணணுன்னா அதுவும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இந்த ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி.